மாதங்களில் மகத்தான மாதம் மாசி மாதம். மாசி மாதத்தில் நாம் செய்யும் எந்த காரியமும் இரட்டிப்பு பலன்கள் தரும். எல்லா மாதங்களிலும் மகம் நட்சத்திரம் வந்தாலும் மாசி மாதம் வரும் மகம் நட்சத்திரமே சிறப்புக்குரியதாக திகழ்கிறது. அன்றைய தினம் விரதம் இருந்தால் மறுபிறவி கிடையாது என்று புராணங்கள் சொல்கின்றன. உமாதேவியார் மாசி மாதம் மக நட்சத்திரத்தில்தான் தட்சனின் மகள் தாட்சாயணியாக அவதரித்தார் என்பதால் மிகவும் புண்ணிய நாளாக கருதப்படுகிறது. பெண்களுக்குரிய விரத தினமாகவும் போற்றப்படுகிறது. பாதாளத்தில் இருந்த பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து வெளிகொணர்ந்த நாளும் மாசி மகத்தன்றுதான். கங்கை, யமுனை, சரஸ்வதி, நர்மதை, கோதாவரி, காவிரி, சரயு, துங்கபத்ரா, கிருஷ்ணா ஆகியன நவநதிகள் என போற்றப்படுகின்றன. புண்ணிய நதிகளாக போற்றப்படும் இந்த நதிகளில் நீராடினால் பாவங்கள் தொலையும் என்பது ஐதீகம். இதனால் ஆண்டு முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் இந்த நதிகளில் புனித நீராடுகின்றனர். இதன் காரணமாக இந்த புனித நதிகளில் அதிக பாவங்கள் சேர்ந்தன. இதனால் கவலையடைந்த இந்த நவ நதிகளும் சிவபெருமானிடம் சென்று தங்களிடம் சேர்ந்த பாவங்களை போக்கிக் கொள்ள என்ன வழி என கேட்டன. அதற்கு அவர், மக நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணையும் மாசி மாதத்தில் கும்பகோணத்தில் அக்னி திக்கில் உள்ள தீர்த்தத்தில் நீராடி உங்களின் பாவங்களை தீர்த்து கொள்ளுங்கள் என்றார். அதன்படி நவநதிகளும் கும்பகோணம் தீர்த்த குளத்தில் எழுந்தருளி தங்களின் பாவத்தை போக்கிக் கொண்டு புனிதமடைந்ததாக புராணக் கதைகள் உள்ளன. அந்த குளம்தான் கும்பகோணம் மகாமக குளம். உலகத்தை படைப்பதற்காக உலகப் பொருட்கள் அனைத்தையும் ஒரு கும்பத்தில் வைத்தனர். அது நீரில் மிதந்து வரும் பொழுது கும்பத்தை இறைவன் அம்பால் எய்ய அதன் மூக்கு பகுதி, அதாவது முன்னால் இருக்கும் கூம்பு போன்ற கோணப்பகுதி உடைந்து விழுந்தது. அந்த இடமே கும்பகோணம் என்ற திருத்தலமாக பெயர் பெற்றது. மாசிமக தினத்தன்று கும்பகோணத்தில் உள்ள மகாமக குளத்தில் நீராட நாட்டின் பல பாகங்களிலிருந்தும் மக்கள் கும்பகோணத்திற்கு வருவார்கள். காசியில் பிறந்தோர் பாவம் கும்பகோணத்தில் போகும், கும்பகோணத்தில் பிறந்தோர் பாவம் மகாமக குளத்தில் நீராடினால் போகும் என்று புராணங்கள் கூறுகின்றன. மாசிமக தினத்தன்று ஈரேழு 14 லோகத்தில் வசிப்பவர்களும் இத்திருக்குளத்தில் நீராட வருவதாகவும், கங்கை, யமுனை, சரஸ்வதி, நர்மதை, சிந்து, காவிரி, கோதாவரி, சரயு, பொருணை ஆகிய நதிகளும் கன்னிகளாக இங்கு வந்து இத்திருக்குளத்தில் நீராடி தங்கள் பாவங்களை போக்கிக் கொள்கின்றனர் என்றும் ஐதீகம். இதே போன்று வருண பகவானின் தோஷத்தை போக்கிய சிவபெருமான் இந்த நாளில் யார் ஒருவர் நீர்நிலைகளில் நீராடுகிறார்களோ அவர்களின் பாவங்கள் தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் என வரமளித்த நாளும் மாசி மகம்தான். திருவண்ணாமலை பகுதியை ஆண்ட அரசர்களில் புகழ்பெற்ற அரசான வல்லாள மகாராஜாவுக்கு சிவபெருமானே மகனாக வந்து பிறந்தார் என்பது நம்பிக்கையாகும். இறந்து போன தனது தந்தை வல்லாள மகாராஜாவுக்கு மாசி மகம் நாளில் சிவபெருமானே திதி கொடுக்கும் நிகழ்ச்சி திருவண்ணாமலையில் நடந்து வருகிறது. மாசி மகம் அன்று வாய்ப்பு இருப்பவர்கள் கும்பகோணம் மகாமக குளத்திற்கு சென்று அதிகாலையில் நீராடி கோவிலுக்கு சென்று வழிபடலாம். கும்பகோணம் செல்ல முடியாதவர்கள் தங்கள் பகுதியில் உள்ள ஆறு, கோவில், குளங்கள், நீர்நிலைகளில் நீராடலாம். மாசி மகத்தன்று அனைத்து நீர்நிலைகளிலும் இந்த புண்ணிய நதிகள் எழுந்தருள்வதாக ஐதீகம். இதில் தற்போது நீங்கள் பார்க்கும் காட்சிகள் காசியை விட வீசம் புண்ணியம் அதிகம் என்றழைக்கப்படும் விருத்தாசலம் விருதகிரீஸ்வரர் ஆலயம் அமையப்பெற்ற மணிமுத்தாறு நதிதான்.